சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பவித்ரா, உங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜட்ஜ் மட்டும் சில ஃபார்மலான क्वेश्चंस கேட்பாங்க. கொஞ்சம் கவனமா பதில் சொல்லுங்க. தப்பி தவறி கூட டைவர்ஸ் ப்ராசஸுக்கு பேரலலா நடக்கிற ஆதி சங்கவி கல்யாண ஏற்பாட பத்தி எதுவுமே சொல்லிடாதீங்க. ஒரு பக்கம் டைவர்ஸ், இன்னொரு பக்கம் மேரேஜ்னு ஜட்ஜே ஷாக் ஆயிட போறாரு. நான் ஏன் மேடம் சொல்ல போறேன்? டோன்ட் வரி, ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு சொன்னேன். உங்க டைவர்ஸ் ஈஸியா ப்ராசஸ் ஆயிடும். நாளைக்கே ஆர்டர் காப்பி உங்க கையில கொடுத்துருவாங்க. சரி, நாளைக்கு கோர்ட்ல மீட் பண்ணுவோம். எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். பை. இவனுக்கு அவன் காலையிலேயே போன் பண்றான். இவன் தான் 11 மணி வரைக்கும் தூங்குற ஆளாச்சே. டே மனோ, போன் அடிக்குது பாருடா. கிழிஞ்சுது. இவனு எடுத்து தொலைய மாட்டேங்கிறான். எடுத்து தொலைட பரதேசி. எந்தக்கு இருக்கேன் இப்படி மூச்சு விடாம அடிச்சுக்கிட்டு இருக்கான்? மனோ, ராஜசேகர் கால் பண்றாரா? இங்க நான் உனக்காக தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? உனக்கெல்லாம் அறிவே இல்ல. படிச்சு சொன்னல, பெரிய யுவ மாதிரி சம்பவம் கிம்பவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தியா? முட்டாள் மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கான். உன்னை நம்பி செலவு பண்ண பாரு. என்ன சொல்லணும்? ஆளை மாத்தி குத்திட்டு வந்திருக்கான் உன் ஆளு. இவனுக்கு போய் இவ்வளவு பில்டப் கொடுத்த மகேஸ்வரி ஒரு காட்டிட்டு வாடானா பவித்ராவை போய் குத்திட்டு வந்திருக்கான். அவன் ராத்திரி என்ன கூப்பிட்டு வச்சு கிழின்னு கிழிக்கிறா. உனக்கு பணம் கொடுத்தது பத்தாதுன்னு கண்டவங்கிட்ட நான் அவமானப்படணுமா? வாயை தொடர்ந்து பேசுறா முதல்ல. அண்ணே, அண்ணே, என்னண்ணே இவ்வளவு நேரம் மூச்சு விடாம பேசிட்டு இருந்தீங்க, இப்ப சத்தத்தையே காணோம். என்னண்ண, என் பிள்ளைய பெரிய விஷயத்துல கோத்து விடலான்னு பாக்குறீங்களோ? ஆமா, எனக்கு இதான் வேலை பாரு. எங்க அவன்? யார்கிட்டயோ நேத்து மாத்தி போன் பேசிக்கிட்டு இருந்தான். லேட்டா தான் தூங்க போனான். இன்னும் அவன் கண் முழிக்கவே இல்லையே. புள்ளைக்கு ஏத்த அம்மா கிடைச்சிருக்க பாரு. அப்படி என்ன செஞ்சு கிழிச்சிட்டான்னு துர தூங்குறாரு. முதல்ல அவனை மிதிச்சு எழுப்பு. ஐயோ, ஆஹா, அந்த தப்ப மட்டும் நான் செய்ய மாட்டேனே. தூங்குற பிள்ளைய நான் எழுப்பவே மாட்டேனே. ஆமாண்ணே, என்னண்ணே என்னென்னமோ சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்குண்ணே. அவன் செஞ்ச வேலைக்கு தூக்கம் இருக்கேடா. அவன் எந்திரிச்சதை எனக்கு போன் பண்ண சொல்லு. ஐயோ, குத்திட்டு வந்திருக்கான்னு சொல்றாரே. இவன் வேற என்ன பண்ணி தொலைச்சிருக்கான்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. ஐயோ, பவித்ரா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். வா. வா பவித்ரா.
உட்காரு. இருக்கட்டும் மாமா. உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காரு. பவித்ரா, உனக்கு தெரியாது ஒண்ணு இல்லம்மா. உன்னை நான் இந்த வீட்டு மருமகளா பார்க்கல, என் மகளாதான் பார்க்கிறேன். இத கீர்த்தி முன்னால கூட என்னால சொல்ல முடியும். அவளை விட என் மனசுல நீ நெருக்கமான இடம் பிடிச்சிருக்க. என் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்க. ஆனா அதே சமயம் இப்ப நீ கொஞ்ச நாளா பண்ற விஷயத்தை எல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியலம்மா. யாருக்காகவும் என்னால என் நண்பனை விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னு தெரியல. ஆரம்பத்தில இருந்தே உனக்கும் அவனுக்கும் ஒரு உரசல் இருந்துகிட்டே இருந்தாலும் அது இந்த அளவுக்கு வந்து நிக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. அவனை யாரும் என் முன்னாடி ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை கூட தப்பா பேச நான் விட மாட்டேன். ஆனா நீ அவனை கொலைகாரன்னு என்ன வச்சுக்கிட்டே சொல்ற. நீ என்ன சந்தேகப்பட்டா கூட நான் தாங்கிக்குவேம்மா. ஆனா ராஜசேகர் இருக்கானே, நீ அவனை போய் சந்தேகம்லாம் படல மாமா. உறுதியா அவர்தான். வேணாம்மா, வேணாம். அவனை நீ சொல்ல சொல்ல என் மனசு தாங்கிக்க மாட்டேங்குது. நீ என் ஜானகி விட்டுட்டு போன இடத்த நிரப்ப வந்த மகாலட்சுமி. ஜானகிய அனுப்பி வச்ச காவல் தெய்வமா தான் பாக்குறேன். நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ தியாகம் செஞ்சிருக்க. ஆதியோட முட்டாள்தனமான ஒரு காரியத்தினால நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. வேறொருத்தி உன்னோட இடத்துல இருந்திருந்தா எப்பவோ இந்த குடும்ப மானம் கப்பல் ஏறி இருக்கும். ஆனா நீ உன்னை பத்தி கூட நினைக்காம இந்த குடும்பத்துக்காக நின்னுருக்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய தியாகம்னு எனக்கு தெரியலன்னு நினைக்கிறியா? நான் சில நேரத்துல கோபத்துல வார்த்தையை விட்டிருக்கேன் பவித்ரா. ஆனா நீ எதையும் மனசுல வச்சுக்கல. அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சரியா? என்ன மாமா இதெல்லாம்? இல்ல, ராஜசேகர் இருக்கான்ல, அவன் என்னோட உயிர் பவித்ரா. ஏன் சொல்லு.